என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ட்ரினிட்டி ஏன் வேதத்தின்படி தவறானது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருத்துவம் என்ன கூறுகிறது என்றால், அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை என்று கூறுகிறது. இது வேதத்தின் போதனை கிடையாது. ஏன்னா வேதம் எல்லா இடத்திலும் நான் தான் அவர், அவர் தான் இவர் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறது. நீ யாத்திராகமத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லிட்டு நான் மோசையுடன் பேசுகிறேன் என்றிருக்கும். அந்த நானே அவர், அவர் தான் நான் தான் வேதம் போதிக்கிறதை தவிர இவர் அவர் இல்லைங்கிறதுக்கு எந்த ஒரு வாக்கியமும் வேதத்தில் கிடையாது. அதனால இது வேதத்தின்படி தவறானது இதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திருத்துவ போதகர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், சாட்டன் நிறைய வசனத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் டினாமினேஷனில் எதை அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அதை மட்டும்தான் அவங்க ஒரு ரோபோட் மாதிரி பேசி கொண்டிருப்பார்கள். அதற்கு தவிர்த்து அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது. ஏனென்றால் இவர்கள் பரிசுத்தாவினவர்கள் நடத்தப்படலையே. இவர்கள் டினாமினேஷனால் நடத்தப்படுவதனால் இவர்களுக்கு அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது. பரிசுத்தாவினவரால் நடத்தப்படும் போது தான் நம்ம வேதத்தின் ஆழங்களை பார்க்க முடியும். அதனால் தயவு கூர்ந்து விசுவாசிகள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியினால் நடத்தப்படுங்க, ஒரு டினாமினேஷன் ஆவியினால் நடத்தப்பட வேண்டாம். திருத்துவக்காரர்கள் இந்த ரோபோட் மாதிரி கூறும் வசனங்கள் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தில் 2 சாட்சிகள் கூறப்பட்டிருக்கிறதல்ல அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்ததாக தமது சாயலாக தானே அவரை படைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருவரை நான் வேற ஒரு தேற்றளவால நான் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இப்படி சில பல வசனங்களை மட்டும்தான் அவங்க வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, பைபிளுங்கிற வார்த்தை பைபிள் இல்லை, அதே போல திருத்துவங்கிற வார்த்தை இல்லை. இப்படியாக அவர்கள் உளறி கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னால் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த சேட்டன் வசனங்கள் மாத்திரம்தான். இப்போ அந்த வசனத்திலேருந்து நான் சேட்டன் கேள்வியை கேட்டால் அவர்களால் பதிலளிக்க முடியாது. இப்போ 2 பேர் சாட்சிகள் இருக்குதுல்ல, நியாயப்பிரமாணத்தில் 2 பேர் சாட்சிகள் இருக்கலான்னு காமிப்பாங்க. அப்படின்னா என்ன கேட்கணும் என்றால், அப்படின்னா நீங்கள் இப்போ 2 கடவுள்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இப்போ ட்ரினிட்டிலேருந்து மாறிட்டீங்களா? அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்லலாம்? டூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் டூனிட்டியாக நீங்கள் மாறிட்டீங்களான்னு நம்ம கேள்வி கேட்கலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க 2 பேர் சாட்சின்னா, அப்படின்னா இப்போ 2 கடவுள்னு வந்துட்டீங்களா? அப்புறம் அதுக்கு பதில் கொடுக்கணும் அல்லவா? ஆகையால் அதே போல் நான் இந்த ஸ்ரீலங்கன் போதகர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அவர் ஆதியாகமம் 1:26 அந்த அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அல்லவா, தமது சாயலாக படைத்தார்னு. அதற்கு அந்த கேள்வியை கேட்டிருந்தார். நான் அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அவருக்கு சுட்டி காட்டி, ஹீ கிரியேட்டட் மேல் அண்ட் ஃபீமேல் தானே இருக்கு, சிருஷ்டித்தாருன்னு சிங்குலர்ல தானே இருக்கு, அப்படின்னா அவர் ஒருவர் தானே நான் கேள்வி கேட்டிருந்தேன். இன்னும் அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஆகையால் தயவு கூர்ந்து ஸ்ரீலங்கா போதகரை அந்த ஆதிகாமம் 1:27 இல்லை திருத்துவ போதகர்கள் வேற யார் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த 1:27 எனக்கு தெளிவான பதிலை நீங்கள் கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வார்த்தையினுடைய பொருளை சொல்லணும். ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. இவ்வளவு அழகாக பன்மையில பேசுறாரு பாருங்கள். ஆக தேவன் பன்மையிலே பேசுகின்றார். இப்ப நாங்கள் எங்க பார்த்தோம் இதை? ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது நமது சாயலாகவும் இங்கே வந்திருக்கு, அதனால் கடவுள் மூவர் தான்னு வேதத்துக்கு அகென்ஸ்டாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே 1:27 என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இப்போ அதே தான் நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம். God created man in his own image தான் இருக்குது, தவிர in their own imageன்னு இல்லை. தெளிவாக பார்க்கணும். இன் ஹிஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன் ஹிஸ்னா அது சிங்குலர். இப்போ ஐயா சொன்ன மாதிரி கடவுள் மூவர் பன்மையாக இருக்கான்னா, இந்த இடத்துல இன் தியர் ஓன் இமேஜ் தான் வந்திருக்கணும். அப்படின்னா ஏன் இங்கே இன் ஹிஸ் ஓன் இமேஜ்னு வருது? அப்படின்னா நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிய வருகிறது. அந்த ஆதியாகமம் 1:26 தமது சாயலாகவும் சொல்ல வர்றது அவர் வேற யாரையும் வைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவரை அப்படி கூறுகிறார். இப்பொழுது இதற்கு அந்த ஐயா பதில் கொடுக்கணும்.